ரீசெண்டாக ஒரு 3 நாளாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறந்தாலே கொரோனாவோட ஒரு பெரிய வைரஸ் பரவிட்டு இருக்கு. இதனால பல பேர் சாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லாக்டவுனே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தா HMPV வைரஸ் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி ஆகும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு பார்த்தா அதுமாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து கொரோனாவோட பெரிய வைரஸ்ன்றாங்க. கொரோனாவோட பெரிய வைரஸே கிடையாது. இந்த ஒரு வைரஸ் வந்து 2001 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஒரு வைரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு டைமில் இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்க டைம்லாம் வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும்ல, அதாவது சளி பிடிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான். முக்கியமாக இந்த வைரஸ் வந்தால் இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து சளி பிடிக்கும், தொண்டை வலிக்கும், முக்கியமாக தொண்டையில் அது சின்ன அச்சர புண்ணு மாதிரி வரும், அதிகமான இருமல் வரும், முக்கியமாக வந்து ஃபீவர் அப்பப்போ வந்துட்டு போகும். இதோட சிம்டம்ஸ்லாம் இதுதான். இதை பார்த்தா வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. இதை வந்து கொரோனா கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வைரஸே கிடையாது. இது வந்து சும்மா சீசனலி டைமில் வந்து வந்துட்டு போகிற இந்த கோடு மாதிரி தான் இதுவும். இதை வந்து பெருசாக யோசிச்சு யாரும் பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வைரஸ் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க, மூச்சு திணறவங்களாம் வந்து இது வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும்னா வந்து வீடை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக எது சாப்பிட்டாலும் ரொம்ப சூடாக இருக்க பொருளை சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சா கூட சூடு பண்ணி குடிங்க. நம்ம தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய வைரஸும் கிடையாது. இதை பற்றி யாருமே வந்து தப்பான ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நீங்களும் பயப்படாதீங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.